Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நினைக்கையிலே, அத்தியாயம் 18. எதுக்காக இறந்து போகணும்? கொஞ்சம் யோசிச்சா எந்த ஆபத்தில் இருந்தும் தப்பிக்க முடியும். சென்னையில் என் அண்ணன் ஏதாவது நிச்சயம் செய்ய எடுத்துக்கிட்டு இருப்பார். போலீஸ் எதுக்கு இருக்காங்க? எத்தனையோ சாதனங்கள்லாம் இருக்குது. எப்படியாவது ஏதாவது செய்து யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களா? அதுக்குள்ளே கோழத்தனமாக என் உயிரை முடிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. இரு சுகுணா, ராத்திரி இனிமேல் யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ளே யோசிச்சு பாரு, ஏதாவது தோணும். இப்போ கொஞ்சம் நம்பிக்கை கிடச்சிருச்சு. ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு. அந்த பெரியவரை எப்படியாவது ஏதாவது ஒரு கடைக்கோ ஹோட்டலுக்கோ போய் டெலிஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டுட்டேன்னா போதும். அது வரைக்கும் இந்த ராட்சச ஜென்மங்களை சமாளிக்கணும் என்று என் உள்ளம் தைரியம் ஊட்டியது. ஒரு பொண்ணு பார்க்க கொஞ்சம் சுமாராக இருந்துட்டா எத்தனை விதமான கஷ்டங்கள். நானே வத்த காட்சி மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு உணர கண்ணாக இருந்தால் யாராவது சீந்துவாங்களா? மூஞ்சியை கீறிக்கலாமான்னு தோணுச்சு. காலையில் யாரும் என் உடம்பை கேட்டு வரமாட்டாங்க. நாளை மாலை வரைக்கும் எனக்கு சமயம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த பெரியவரை எப்படியாவது ஃபோனில் கூப்பிட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச திருவாசகத்தை எல்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டேன். என்ன வேடிக்கை! என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த வித்ததும் ஒரு முருகன் தான். இப்போ நான் மனசுக்குள்ளே பாடுறதும் முருகன் தான். காலையில் ஒரு ஹிந்திக்காரன் லோட்டாவில் பாலும் தட்டில் பரோட்டாவும் கொண்டு வச்சான். அவளை பார்த்து சிரித்தேன். அவள் பதிலுக்கு சிரிக்கலை. இவங்களோட ஒத்து போனால் தான் எனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும். வெளியே கதவை தாப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய மூஞ்சி, காலையிலேயே வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு என்னை எட்டி பார்த்துட்டு கேசி ஹேங்கிறான். அவனை பார்த்ததும் நான் சிரித்தேன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். இத்தனி ஜல்தி மான்லி ஜல்தினா சீக்கிரம், இத்தனை சீக்கிரம் திருந்திட்டேலான்னு என்னவோ கேட்குறான் போல். இருக்கட்டும்னு கண்ணை சிமிட்டினேன். அவன் கண்ணு பல்பு போட்டால் போல் ஆச்சு. பறங்கிக்கார மூஞ்சின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். திருப்தியாக போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு சோப்பு துண்டம் கொடுத்து ரூமை திறந்து விட்டு கீழே அழைச்சிட்டு போனாங்க. பின்னாடி சுவர் உயரமாக இருந்தது, கல் போட்டிருந்தது. பொண்ணுங்கள்லாம் வெக்கம் இல்லாமல் ஒரே குழையாண்ட குளிச்சுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து நஹாலோன்னு சொல்லிவிட்டு பீடி பற்ற வச்சுட்டு அந்த பக்கம் ஒதுங்கினா. நான் ஓரத்தில் பார்த்துக்கிட்டே நின்னேன். ஒவ்வொருத்தையும் உணர்ச்சி இல்லா ஜென்மம் போல் இருக்கு. மாறு தெரியறதும் தண்ணியில் நனைஞ்சு இடுப்பு தெரியறதும் அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. சிரிச்சுக்கிட்டு கிக்கின்னு எனக்கு புரியாத பாஷையில் பேசிக்கிட்டு என்னை பார்த்து ஏமாலினின்னு தண்ணியை என் மேலே வாரி இறைச்சிதுங்க. 10-12 பொம்பளைங்க இருந்தாங்க. நான் அவங்கள முத்துவாக பார்த்து, ஏமா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது உண்டான்னு அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கொள்ள நான் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டேன். ஒருத்தி மட்டும் எழுந்து என் பக்கமாக வந்தா. நீ மெட்ராஸா? ஆமாம், நீங்கள் என்றேன் ஆர்வமா. நான் திருச்சூர், குறைச்சி தமிழ் அறியும். ஐயோ, எனக்கு குறைச்சி போதும்மா, நான் சொல்கிறது புரிஞ்சால் போதும்மா. ஏய் என்னை இழுத்தாப்பில் சொன்னான். கொஞ்சம் முதுகு தேய்க்கு. எங்கே வேணால் தேய்க்கிறேம்மா. எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசை செஞ்சால் போதும். எந்த ஒத்தாசா? அம்மா என்னை இங்கே கொண்டு வந்து விற்றுருக்காங்கம்மா. நான் படித்த பொண்ணு. மெட்ராஸில் இவங்க வலையில் மாட்டிக்கிட்டேன். என்னை ஏமாற்றி பம்பாய்க்கு. இவிட எல்லோரும் அப்படித்தான். அம்மா, நான் நல்ல குடும்பத்து பொண்ணுமா. ഞാൻ மட்டும் என்னவா? ഞാൻ രാജവംശം, കേരളവർമ്മ. என்னடா அது? எது எடுத்தாலும் ஏறுமாறாக பேசுகிறாளேன்னு முதுகு தேய்க்கிறத நிறுத்திட்டேன். உங்கள் பேர் என்ன? கிரிஜாவா? அதே கிரிஜை. அவகிட்ட போய் மெல்ல பேசினேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் செய்யணும், அவ்வளோதான். இல்லை, யார் வெளியில் விடுறது? வெளியே யார் போடுறது? நீ உள்ளே இருக்கிறது. இப்படி அக்ரிணையிலேயே பேசினா எனக்கு எரிச்சலாக வந்தது. ஒரு பொண்ணுக்கு மற்றொரு பொண்ணு உதவி செய்கிற முறையில் நீங்கள் எனக்கு ஞாபகம் ஒன்றும் இல்லை கேட்டோ. இவட யாரும் பெண்ணும் இல்லை கேட்டோ. பின்ன யாருங்க நீங்கள்? രാവിലെ ഒരവതാരം കേട്ടോ,
அத்தனை தானே. அப்புறம் அவள் உண்டியை பொட்டிய குறுக்கினாப்பில் சிரிச்சா. மற்றவர்கிட்ட என்னை காட்டி ஹிந்தியில் மராத்திலேயோ என்னவோ சொன்னான். எல்லோரும் சிரித்தாங்க. இவங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் மரத்து போய பெண் பிள்ளைங்க அல்லது பெண்மையே விலகி போன மிஷினுங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருத்திக்கிட்டையாவது வெக்கங்கிறதே இல்லை. அந்த ஆள் பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் உள்ளே வர்றான். அவங்க மறைக்கக்கூட இல்லை, பதிலாக அவனே முதுகில் சோப்பு தேய்ச்சி விட சொல்லுதுங்க. ச்சே, இவங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் பெயராது. ஆரம்பத்தில் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. பகல் ஏற ஏற குறைஞ்சிக்கிட்டே போச்சு. 12 மணிக்கு வட்டமான தட்டில் சப்பாத்தியும் கிண்ணத்தில் கீரையும் கொஞ்சம் மோரும் கொண்டு வந்து வச்சாங்க. வாயில் வைக்க முடியல. கதவு வெளியே தாப்பா போட்டு தான் இருந்தது. அகஸ்மாத்தாக திறந்திருந்தால் ஒருத்தன் எப்பவும் மாடிப்படியாண்டே நிற்கிறான். எல்லா பொண்ணும் மத்தியானம் முழுக்க அடித்து போட்டாப்புல தூங்கிக்கிட்டு இருக்குது. நான் மட்டும் திருன்னு முடிச்சுக்கிட்டு எப்பாவது அந்த ஆம்பளைங்க கண்ணசருவாங்களான்னு அவங்கள ஏமாற்றி தப்பிச்சு போகலாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சந்தர்ப்பமே இல்லை. சாயங்காலம் லேசாக தூக்கம் வர்றாப்புல இருந்தது. யாரோ குலுக்கி எழுப்புனாங்க. முழிச்சு பார்த்தா அந்த மலையாள பொண்ணு லொட்டுன்னு தரையில் பெரிய லொட்டாவை வச்சுட்டு சாயா குடிக்கிறியான்னுச்சு. நான் வெறுப்பாக அதை எடுத்து சப்பி பார்த்தேன். சர்க்கரை கம்மியாக கசப்பாக இருந்தது. அந்த பொண்ணு நான் சாப்பிட தவிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தது. கையில் நகைப்பாலிஷை பார்த்து, எவ்வளோ வாங்கியது நினச்சி. எங்கள் ஊரில் மடவாக்கத்தில். எனக்கு இந்த மாதிரி கலர் கிடச்சா வாங்கி அனுப்பு. எனக்கு சிரிப்பு வந்தது. பேர் பறைய? சுகுணா. நம்பர் தான் பறைய? என்ன நம்பர்? காலையில் டெலிஃபோன் நம்பர் சொல்லிச்சே, அது என்ன? எனக்கு சட்டுன்னு தூக்கமெல்லாம் போய் தெளிஞ்சாப்பில் ஆயிடுச்சு. அப்படின்னா சாயங்காலம் ஞாபகம் வெளியே போகிறது, கஸ்டமர் கூட்டிகிட்டு போகிறது, அப்போ ஃபோன் பண்ணுறது. யாருக்கு பண்ணுறது? பறையே. அவர் வந்து ஒரு பெரியவருங்க. ரயிலில் என்னை பார்த்து பெரியவர். அதான் பேரா? ரயிலில் உன்னை பார்த்து பெரியவர்? சிரிச்சுது. அடடா, பேர் தெரியாத, என்ன செய்வேன்? எந்த பறையனா? என்னை இங்கே வந்து காப்பாற்றும்படி. உன் பேர் அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏய், இதுக்குள்ளே அவளை யாரோ கூப்பிட்டாப்புல இருக்குது. கொஞ்சம் அவசரமாக சீக்கிரம் நம்பர் பறைய. நான் ரவிக்கைக்குள் வச்சுருந்த அந்த துண்டு கடுதாசி அவகிட்ட கொடுத்தேன். அவள் லோட்டாவை எடுத்துக்கிட்டு டாட்டா காட்டிட்டு ஒய்யாரமாக போயிட்டா. நான் கொஞ்சம் சந்தோஷமாக, அதே சமயம் இருட்டாக போகுதுன்னு ரொம்ப கவலையுமாக முழங்கால் மேலே கன்னத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டேன். சொல்லியா மிஸ், என்ன பேர் சொல்லு, இல்லைண்ணா பாஸ். அந்த பெல்ட் எடுங்க. ஐயா 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 வேண்டாம் ஐயா என்றான் உருளி. உன்னை யார் அடிக்க போகிறா? உனக்கு பெல்ட்டு வேஸ்ட்டு. உனக்கு ஒரு ஈர்க்குச்சி போதும். கண்ணில் நிரட போகிறான். இரு. ஏய் மீசா, எல்லா விவரமும் சொல்லு. டெலிஃபோன் இருக்குது பார்த்தியா? விரல் இருக்குது பார்த்தியா? அதோ பாரு பொண்ணு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் நர்மதா? ஒரு நிமிடம் வசந்த். சொன்னால் விட்டுருவீங்களாயா? விட்டுருவோம், சொல்லு. பாணின்னு ஒருத்தர் புரசவாக்கத்தில் இருக்கார். அப்புறம் முருகன் ஒருத்தர். இருக்கட்டும். அந்த பொண்ணு எங்கேப்போ? எல்லா பொண்ணையும் பம்பாய்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அடி சக்க நானா? பம்பாயில் என்ன? அங்கே விற்றுருவாங்க. என்ன ரேட்டு? அதெல்லாம் பாணிக்கு தான் தெரியுங்க. புரசவாக்கத்தில் இருக்காங்க. பெயிண்ட் அடித்த கட்டாங்க. தியேட்டராண்ட. பாஸ் கேட்டிங்களா? ஒரு நடப்பை பம்பாய் போயிடலாமா? அத்தியாயம் 19. என்னது பம்பாய்க்கா என்றான் கணேஷ். வேறு வேலை இல்லை, பேசாமல் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு விலகிடலாமே. மாணிக்கம் அப்போது கணேஷ் நறுக்கு வந்து, ஐயா அப்படி சொல்லாதீங்க. என் தங்கச்சி எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்கய்யா. எவ்வளோ செலவானாலும் சரி. இப்போ உன்னை வந்து போலீஸில் அழைச்சிட்டு வரப்போகுது, அதுக்கு என்ன சொல்கிற? ஐயா அது வேறு இருக்குதே. நர்மதா மீசைக்காரனை பார்த்து, ஏய்யா பெங்களை விற்கிறதுங்களா நீங்கள் என்றான். அம்மா, நான் இதில் நடுவாந்திர ஆசாமிங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனாண்ட ஆள் பிடிச்சி தருவேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு 15 ரூபாய் பேட்டாவும் கொடுப்பாங்க. வசந்த், இந்த மாதிரியும் அக்கிரமம் நடக்குது இங்கே என்றால் நர்மதா அதிர்ந்து போய். பெண்களை எத்தனை விதத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க பாரு இந்த நாட்டில். மெடிமெக்ஸ் விளம்பரத்தை பாருங்கள் பாஸ், அது யாருன்னு விசாரிக்கணும். நர்மதா, பம்பாய் கொண்டு போய் அவங்கள என்ன செய்வாங்க? விற்றுருவாங்க, அதான் சொன்னாங்களே. எதுக்கு? தெரியாத மாதிரி கேட்குறிய?
எதுக்கு? உலகத்தின் மீது மிக புராதனமான தொழில் இது. தேசிய ஒருமைப்பாடுன்னா இதெல்லாம் தான். மொழி வித்தியாசம் இல்லாமல் வியாபாரம். பாஸ்டர்ஸ், உங்களெல்லாம் நிறுத்தி வச்சு இடுப்புக்கு கீழே சொல்லணுண்டா. ஐயா, நான் கூலிக்காரங்க என்றான் ஒல்லி. உன்னை சொல்லலை சொல்கிறதுக்கு, உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஏய் நெருப்பு குச்சி, ஏரோப்ளேன் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேங்க. அந்த மாதிரி தான் தொங்க விட போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். என்ன செய்யலாம் பாஸ்? அதான் யோசிக்கிறேன். பம்பாய் வரைக்கும் போயிடுச்சே கதை. நர்மதா உற்சாகமாக, கணேஷ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் வசந்தும் பாம்பே போயிட்டு வரட்டுமா? அங்கே எங்கள் சிஸ்டர் இருக்கா. என்ன வயசு என்றான் வசந்த். கல்யாணமாகி குழந்தைங்க. அளவிடு, நான் வரல. வசந்த், உன்னையும் சுடணும். நான் அவலைகள் கட்சி. மாணிக்கம் எல்லாரையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டே, ஐயா என்ன செலவானாலும் சரி எங்கள் அப்பாரு ஒத்துப்பார். மடவாக்கம் வீரவாக்கம் அதான் சொல்லிட்டியே பாஸ். அதான் கோர்ட்டு ரீசஸ் வருதே, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பம்பாய்க்கா? நம்ம மாதவன் தான் அங்கே சூப்பரண்டாக இருக்கார், காம்தேவில். கணேஷ் யோசித்தான். அதற்குள் டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தான். கணேஷ் இருக்காருங்களா? இருக்க. என்ன? கொஞ்சம் இருங்க. மறுமுனை டெலிஃபோன் கை மாறி குரல் மாறியது. யார்? கணேஷா? ஆமா, நீங்கள் யார்? பாட்சா உங்ககிட்ட தான் இருக்கானா? ஆமாம். நீங்கள் யார்? அதெல்லாம் இருக்கட்டும், பாட்சாவை ஜாமீனில் மீட்டு வச்சிருக்கியா? ஆமாம். நீங்கள் யார்? பாட்சா அங்கே தான் இருக்கானா? கணேஷ் சற்று அதிர்ந்து சமாளித்து ஆமாம் என்றான். டெலிஃபோன் தொடர்பு அறுக்கப்பட்டது. கணேஷ் சற்று ஆச்சரியத்துடன் வைத்தான். என்ன பாஸ், பாட்சா நம்மக்கிட்ட தான் இருக்கானா? யார் கேட்டதே? யார் என்ன சொன்னா? பாட்சா உங்ககிட்ட தான் இருக்கானான்னு கேட்டான். ஆமான்னு வச்சுட்டான். வசந்த் ஏற இறங்க விசில் அடித்தான். பாத்தியாப்பா, உன் மதிப்பை பார்த்தியா? பாஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று தான் புரியுது, யாரோ பாட்சாவை பார்க்க விரும்புகிறாங்கன்னு. எதுக்கு தெரியல. மறுபடியும் கால் வரணும், இல்லைன்னா மயிரை பிடிச்சிக்கணும். ஐயா, என் தங்கச்சி. எரியா, புதுசு புதுசாக கோணங்களில் பாஞ்சிக்கிட்டே இருக்கு கதை. கணேஷ் சிந்தித்து கொண்டிருந்தான். வசந்த், இதை ராஜேந்திரக்கிட்ட சொல்லணும். எனக்கு இன்னொரு கால் வரதா பார்க்கலாமா? வராது பாஸ். எனக்கு என்னவோ உங்களை கூப்பிட்டவங்க மாணிக்கங்கிற பாட்சா நம்மக்கிட்ட இருக்கானா இல்லையான்னு, போலீஸ்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. தெரிஞ்சு என்ன லாபம்? யாருக்கு லாபம்? கேட்டது போலீஸ் இல்லையே. இல்லை, பப்ளிக் கால் ஆஃபீஸ் மாதிரி இருந்தது. பஸ் சத்தமாக கேட்டது. வசந்த் மாணிக்கத்தை தோளில் தட்டி, கில்லாடியா நீயே? உன்னை எவ்வளோ மக்கள் விரும்புகிறாங்க, எத்தனை கால் வருது? டிஐஜி கேட்குறாரு, வேறு யாரோ கேட்குறானுங்க. கேலி பண்ணாதீங்க பாஸ். இப்போ கேஸ் சுத்தமாக ரெண்டாக பிரியுது. ஒன்று இவன், இன்னொன்று இவன் தங்கச்சி. மெட்ராஸு, பாம்பே. ஒரு செய்யலாம், நான் மெட்ராஸை பார்த்துக்குறேன், நீ பம்பாய் போய் பம்பாய் போய். ஃபோன் வந்ததும் கொஞ்சம் என் சிந்தனைக்கும் தீனி கிடச்சிருச்சு. இவன் தங்கையை காப்பாற்ற வேண்டியது முக்கியம்தான். கணேஷ் ஓரத்தில் ஒதுங்கி இருந்த மீசைக்காரனை பார்த்து, பம்பாயில் எந்த இடத்துல வித்திருப்பாங்கன்னு தெரியுமாயா என்றார். அதெல்லாம் பாணிக்கு தாங்க தெரியும். சரி, இவரை கூட்டிகிட்டு போய் அந்த பாணி இருக்கிற இடத்த காட்டு. சரிங்க, என்னை மட்டும் விட்டுருங்க. முதல்ல காட்டிய சோமாரி. பாஸ், நீங்கள்? நானும் மாணிக்கவும் இங்கே இருக்கோம். இன்னொரு முறை டெலிஃபோன் வருதான்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ராஜேந்திரன் கூட டிஸ்கஸ் பண்ணணும். என்ன ஐடியா? இப்போ சொல்ல மாட்டேன், அவசரப்படக்கூடாது. மாணிக்கம் கவலைப்படாமல் எங்கூட இரு. இவங்க உன் தங்கையை மீட்டு கொண்டு வர முயற்சிப்பாங்க. யோ, இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். உங்கள் அப்பா கிட்ட சொல்லி காசு வாங்கி தருவியா? நிலம் நிச்சயம் ஏதாவது இருக்கா? விற்று காசாக்க. செலவை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயா சொல்லிட்டார் பாஸ். பம்பாய்க்கு பிளெயினில் போயிட வேண்டியது தானே? பிளெயினில் தான் போகணும் வசந்த், அதிக சமயம் இல்லை. இது நல்ல த்ரில்லுங்க இல்லை? ஆமாம், நல்ல த்ரில்லிங் என்றாள் நர்மதா. நர்மதா, நீ வேண்டாம், இது ஆம்பளைங்க சமாச்சாரம். இல்லை,
வசந்த், அவளையும் அழைச்சிட்டு போ. சமயத்தில் ஒரு பெண்ணோட உதவி தேவையாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் புரியும். முதல்ல புரசவாக்கம் போய் அந்த பாணியோ யாரோ அவனை போய் பாரு. நான் பம்பாய்க்கு 2 டிக்கெட் புக் பண்ணிடுறேன். உட்காரியா மாணிக்கம். வாயா வஸ்தாது, பாணியை காட்டு. நர்மதா வந்து தொலை என்றான் வசந்த். வசந்த் கிளம்பி போக கணேஷ் டெலிஃபோனை சுழற்றி, ராஜேந்திரன் இருக்காரா என்றான். டாக்ஸியில் 4 புரசைவாக்கம் சென்றார்கள். நெடுஞ்சாலையில் நீளப் போகச் சொன்னான் மீசை. வசந்த் ஒல்லியை பிடித்து, ஏதாவது எசகேட நடந்தா இந்த இடத்துல கீமை பண்ணிடுவேன். எனக்கு விஷயம் என்றார் டாக்ஸிக்காரர். டேஷ்போர்டில் எம்ஜிஆர் படம் இருந்தது. தாய் குலத்தை அவமதிக்கிற பொறுக்கி பசங்கயா, கிராமத்து பொண்ணுங்களை வலை போட்டு பிடிச்சு பம்பாயில் விற்கிறாங்க. அப்படியா? டாய் ஹேண்டில் வேணுங்களா? ஏய், தேவை இருந்தால் சொல்கிறேண்ணே, கவலைப்படாதீங்க, நம்ம பேட்டு தான். தெருவோடு இருந்த தியேட்டரில் எம்ஜிஆர் படம் ஓடிக்கொண்டிருந்தது. கடைகளில் பிளாக்கில் டிக் பக்கெட்டுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இட்லி மாவு வரைக்கும் இயந்திரங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. கோவிலில் சிலர் தூங்கிக் கொண்டிருக்க பச்சை பெயிண்ட் அடித்த கட்டிடத்தின் முன் நிற்கச் சொன்னான். டாக்ஸிக்காரரும் கூட வர பக்கவாட்டில் படியேறினார்கள். வீடு போலவும் இல்லை, லாட்ஜ் போலவும் இல்லை. காரை உதிர்ந்திருந்தது. சுவற்றில் மின்சார மீட்டர்கள் வரிசையாக இருந்தன. மகளிருக்கென்று பைப் கற்றுக் கொடுக்கும் அறை பூட்டியிருந்தது. கெடிகார ரிப்பேர் ஷாப்பில் மணி முறையை 7:30, 3:20, 12. அதற்கு அடுத்து அறையில் மீசைக்காரன் நின்றான். இங்கே தாங்க இருக்கார் பாணி. வசந்த் கதவை தட்டினான். கதவு தானாகவே திறந்து கொண்டது. உள்ளே அந்த அறை அவசரமாக காலி செய்யப்பட்டிருந்தது. தொடரும்.